சதா மியூசிக் அகாடமி சதா இசை கல்லூரியின் கலை விழா இப்பொழுது மாணவ செல்வங்களோடு அரங்கேறி இருக்கிறது. முதல் பாட்டே சிறப்பான தேவன் கோவில் மணியோசை என்ற பாடலை இங்கே தந்தார்கள். அவர்களை நான் பின்பு அறிமுகம் செய்து வைக்கிறேன். அடுத்த இந்த நிகழ்வில் அவர்களுடைய இசையோடு ஆயர்பாடி மாளிகையில் மாயக்கண்ணன் இந்த இடத்திலே வருகிறார். இந்த பாடலை தர வருகின்றவர் ஸ்லோஷன் சங்கீத இசை கலைமணி. இந்த ஈட்டா என்ற தமிழ் இசைக்கலை இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் ஈட்டா. அந்த இடத்திலே இந்த பட்டத்தை தனதாக்கி கொண்டவர். எனவே இசை கலைமணி என்ற பட்டத்தை ஈட்டா நிறுவனத்தால் வழங்கி அவர் ஒரு சிறந்த பாடகர். இந்த அரங்கத்திலே அவரது பாடலை இப்பொழுது நீங்கள் முதல் தடவையாக நான் நினைக்கிறேன் கூர் மாநிலத்தில் இதுக்கு முதல்ல வந்து நீங்களா முந்தைய ஒரு அவர் சின்னனா இருந்திருப்பார். இப்போ அவர் வளர்ந்துட்டார் பாருங்க. அவர் தான் இப்பொழுது இந்த அரங்கத்திலே ஒரு சிறப்பான பாடலை இப்பொழுது தரப்போகிறார். இந்த சங்கீத இசை கலைமணி சுலோசன் அவர்கள் தரும் முதல் பாடல். பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலோ ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலோ அவன் வாய் நிறைய மண்ணையுண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான். ஆராரோ ஓய்வெடுத்து தூங்குகின்றான். ஆராரோ ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலோ கோபியரின் கன்னத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான். தாலேலோ விண்ணலிட்ட கோபியரின் கன்னத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான். தாலேலோ அவன் மந்திரத்தில் அவன் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா. ஆராரோ மண்டலமே உறங்குதம்மா. ஆராரோ ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலோ படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான். தாலேலோ நாகப்படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான். தாலேலோ அவன் மோக நிலை கூட ஒரு யோக நிலை போல் இருக்கும். யாரவரை தூங்க விட்டாரோ யாரவரை தூங்க விட்டாரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலோ
கேட்டால் காசினியே தூங்கிவிடும். அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ. அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கண்ணியரே கோபியரே வாரீரோ. கண்ணியரே கோபியரே வாரீரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. நன்றி. நான் நினைக்கிறேன் நீங்கள் பல மேடைகளிலே பாடியிருக்கிறீர்கள். ஆனால் இப்போ முதல் தடவையாக இந்த கூர் மாநிலத்தில் எங்களுடைய இரண்டாம் தலைமுறை, இது முதலாம் தலைமுறை பலர் இங்கே இருக்கிறார்கள். இது இரண்டாம் தலைமுறை. இவர்கள் வாசித்த நான் நினைக்கிறேன் இவர்கள் நிரா அவரை விடுங்கள், அவரும் மாஸ்டரிடம் பயின்ற மாணவன் குளத்தூர் மாநிலத்தில் வந்திருக்கிறார், அவரையும் பிறகு பார்ப்போம். ஆனால் இந்த பின்னால் நிற்கின்றவர்கள் தான் இந்த பாடலுக்குரிய இசையை மீட்டார். அதில் இந்த கர்ஷன் அவர் வாசித்தது தான் அந்த ஆயர்பாடி மாளிகை, அந்த பாடலுக்கு அந்த புல்லாங்குழல். உங்களுக்கு எப்படி இருந்தது? சரியான சந்தோஷமா இருக்கு. ரெண்டாம் தலைமுறை இப்படி அந்த சினிமா பாட்டு மட்டும் வாசிக்காமல் அந்த பக்தி பாடல்களையும் ப்ராக்டிஸ் பண்ணி வாசிக்கிறது. அந்த புல்லாங்குழல் இசை மீட்டவர் கர்ஷன். கதிர்ஜன். அடுத்தது இரண்டாவது உங்களுடைய பேர் ஓவியா. அதுல வயலினும் வருகிறது வயலின் ரெவென்சி அவர்கள். அடுத்து அவர்களுக்கு பின்னால் நிற்கின்றவர்கள் அந்த கீபோர்ட் வாத்தியத்திலே வாய்த்தவர்கள். அவருடைய பெயர் துவாரகி. அடுத்து கனிஷா, சீவிகன், ஜீவிதன். சரியா? ஜீவிதன். ஓகே, ஜீவிதன். இந்த இவர்களுடைய பெயர்கள் சரியாக நாங்கள் பின்பாடு நாங்கள் அறிவிப்போம். இவர்கள் தான் இந்த இரண்டாம் தலைமுறை. இப்பொழுது கிட்டார். உங்களுடைய பேர் துவாரகன். துவாரகன் எல்லாமே அருமையான பெயர்கள், தூய தமிழ் பெயர்கள். எனவே எங்கே அரங்கம் ஒரு உரிமைக்க எனவே அடுத்து தரப்போகிற பாடல் ஆலய மணியின் ஓசையை இப்பொழுது இந்த அரங்கத்திலே தர நாங்கள் அழைக்கிறோம். கௌசி.
சுவிட்சர்லாந்திலே இந்த ரபுண்டன் மாநிலத்திற்கு இது முதல் தடவையா? புரியவில்லை. முதல் தடவையா வரீங்க? இல்லை இல்லை, நிறைய வந்திருக்கிறேன். போன வருஷம் வந்தேன். நீங்கள் பல தடவைகள் வந்திருந்தாலும் வெவ்வேறு இசையமைப்பாளர்கள் மத்தியில் பாடியிருப்பீர்கள், கரோக்கியில் பாடியிருப்பீர்கள் நினைக்கிறேன். ஆனால் இப்பொழுது இந்த இளம் தலைமுறை, இரண்டாம் தலைமுறை வாசிக்கிற இந்த வாத்தியத்தோடு பாடுகிற பொழுது உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள், இசை நுணுக்கங்கள் ஏதாவது உங்களுக்கு எப்படி இருந்தது? நீண்ட நாட்களுக்கு பிறகு லைவ் இசையில் பாடுகின்றோம். போன வருஷம் சதா மாஸ்டர் இந்த நிகழ்வுக்கு என்னை கூப்பிட்டிருந்தார். இந்த மழலைகள் 2 பாடல்கள் வாசித்திருந்தார்கள். எவ்வளவு முன்னேற்றம் ஒரு வருடத்தில். இந்த வருடம் நிறைய பாடல்கள் உங்களுக்காக வர காத்திருக்கின்றது. உண்மையிலேயே நிறைய பெருமையாக இருக்குது. எங்கள் நாட்டு குழந்தைகள், அதுவும் மாஸ்டர் ஒருங்கிணைப்பில் இவ்வளவு அழகாக, அதாவது ஒழுங்காக கற்று அந்த பாடல்களை உங்களுக்காக தருகிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் உங்களுக்கு கரகோஷம். நன்றி. அவர்களுடன் இணைந்து எங்கள் பெரியவர்கள் மேடையில் இசையமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நன்றி, வாழ்த்துக்கள். அவர்கள் வாயால் சொல்லும் பொழுதுதான் அதற்குரிய பெருமதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உண்மையிலே சதா மாஸ்டர் இன்டர்நெட்டில் 90ஆம் ஆண்டிலிருந்து எனக்கு அவரை தெரியும். அந்த ஆண்டிலிருந்தே அவர் இந்த கலை வகுப்புகளையும் கலை பண்பாட்டுக் கழகத்தின் இசைக்குழுவிலும் அவர் நீண்ட ஆண்டுகள் பயணித்த ஒரு ஆசிரியர். நேரடியாக அவர்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் பாடுகிறீர்கள். அந்த பாடல் மிகவும் இனிமையாக இருக்கிறது. உண்மையிலே நானும் பல மேடைகளை பார்த்திருக்கிறேன், பல நிகழ்வுகளில் பங்கு பெற்றிருக்கிறேன். ஆனாலும் இந்த இளம் சிறார்கள் வாசிக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரியான கருவிகளை இசைக்கிறார்கள். இது உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த அரங்கம் அவருக்கு மீண்டும் ஒரு முறை கரகோஷத்தை தட்டி அவரை அடுத்து இடம்பெறும் பாடல் வசீகரா. அடுத்த பாடலாக வசீகரா ஆர்த்தி அவர்கள் இப்பொழுது மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். வசீகரா என்ற ஒரு சிறப்பான சினிமா பாடல் இந்த மேடையிலே உங்களுக்காக. பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம்
தினமுன்னீர் குடித்ததும் என்னை தேடி என் சேலை நுனியால் உந்தன் தலை துடைப்பாயே அது கவிதை. திருடன் போல் பதுங்கிய திடீர் என்று பின்னால் இருந்து என்னை நீ அணைப்பாயே அது கவிதை. யாரேனோ மணி கேட்டால் அதை சொல்ல கூட தெரியாதே காதலனும் முடிவிலியில் கடிகார நேரம் கிடையாது. வசீகரா என் நெஞ்சி நிற்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா உன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் தயவால் தானே. தேங்குகிறேன் தேங்குகிறேன் நினைவால் தானே நான். செல்வி ஆர்த்தி அப்படி இல்லைங்க கொஞ்சம் ஓடுறீங்க. நீங்களும் இதான் விஷயமா பாடுறீங்களா முதல் தடவை? போன வருஷம் வந்தேன் நான் இந்த மேடையிலையா? இதய மண்டபத்திலையா? ஆஹா. அது கரோக்கியில் பாடுவீங்களா இல்லை? கரோக்கி. கரோக்கி. அப்போ இப்போ உங்களுக்கு இந்த லைவ் மியூசிக், இதாவது நேரடியாக இசையை மீட்டு கொண்டிருக்கிற இந்த சிறார்கள் எப்படி உங்களுக்கு சரியாக மீட்டார்களா? ஓ நல்லா இருக்கு, சூப்பராக நல்லா இருந்தாலும் மாஸ்டர் தான் பார்க்கணும், அவர் தான் கற்றுக் கொடுத்தார். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை இந்த அரங்கத்திற்கு இப்பொழுது அடுத்த பாடல் என் காதல் சொல்ல நேரமில்லை. இங்கே வருகிறார் எங்களுடைய ஸ்லோஷன் அவர்கள், இசை கலைமணி. காதலை இன்னும் சொல்வதற்கு நேரம் இல்லை என்றால் அது உண்மையிலே நேரம் இல்லையா? ஹலோ, உங்களுக்கு தான். நீங்கள் இன்னும் சொல்ல நேரம் இல்லையா? இல்லையா? என்ன செய்யற பாட்டில் அப்படி வருது. நான் அப்படியா? அப்பா அம்மாக்கள் வந்துருக்காங்களா? இல்லை தனியாக மியூசிக் ஸ்டாண்டோட தான் வந்துடுறேன். என் காதல் சொல்ல நேரமில்லை, உன் காதல் சொல்ல தேவையில்லை, நம் காதல் சொல்ல வார்த்தை இல்லை, உண்மை மறைத்தாலும் மறையாதடி. உன் கையில் சேர ஏங்கவில்லை, உன் தோளில் சாய ஆசையில்லை, நீ போன பின்பு சோகமில்லை என்று போய் சொல்ல தெரியாதடி. உன்னழகாலே உன்னழகாலே என் வெயில் காலம் அது மழை காலம். உன் கனவாலே மனமலை பாயும் மெல்ல கூடை சாயும். என் காதல் சொல்ல நேரமில்லை, உன் காதல் சொல்ல தேவையில்லை, நம் காதல் சொல்ல வார்த்தை இல்லை, உண்மை மறைத்தாலும் மறையாதடி. காற்றோடு கை வீசினே பேசினால் உந்தன் நெஞ்சோடு புயல் வீசுதே.
வயதோடும் மனதோடும் சொல்லாமலே சில எண்ணங்கள் வலை வீசுதே. காதல் வந்தாலே கண்ணோடுதான் கள்ளத்தனம் வந்து குடியேறுமோ. கொஞ்சம் நடித்தேனடி கொஞ்சம் துடித்தேனடி இந்த விளையாட்டை ரசித்தேனடி. உன் விழியாலே உன் விழியாலே என் வழி மாறும் கண்டடு மாறும். அது இது ஏதோ ஒரு புது ஏற்றம், இது வலித்தாலும் நெஞ்சம் அதை ஏற்கும். ஒரு வார்த்தை பேசாமல் என்னை பாரடி, உந்தன் நிமிடங்கள் நீளட்டுமே. வேறேதும் நினைக்காமல் விழி மூடடி, இந்த நெருக்கங்கள் தொடரட்டுமே. யாரும் பார்க்காமல் என்னை பார்க்கிறேன், என்னை அறியாமல் உன்னை பார்க்கிறேன். சிறு பிள்ளை என எந்த நிமைகளாது உன்னை கண்டாலே குதிக்கின்றதே. என் அதிகாலை என் அதிகாலை உன் முகம் பார்த்து தினம் எழ வேண்டும். என் நந்தி மாலை என் நந்தி மாலை உன் மடி சாய்ந்து தினம் எழ வேண்டும். என் காதல் சொல்ல நேரமில்லை, உன் காதல் சொல்ல தேவையில்லை. நம் காதல் சொல்ல வார்த்தை இல்லை, உண்மை மறைத்தாலும் மறையாதடி. உன் கையில் சேர ஏங்கவில்லை, உன் தோளில் சாய ஆசையில்லை. நீ போன பின்பு சோகமில்லை என்று போய் சொல்ல தெரியாதடி. ஸ்லோஷன் அவர்கள் இன்னும் பல பாடல்களை இந்த அரங்கத்திலே தர இருப்பதால் அவரை நாங்கள் சற்று பின்பு கவனித்துக் கொள்வோம். அடுத்து இப்பொழுது இந்த மேடையிலே இங்கே பாட அழைக்கப் போகிறோம் சிவா அவர்கள். அவரோடு இணைந்து கௌசி, செல்வி மூவரும் எங்கே அந்த வெண்ணிலா என்ற பாடல் இங்கே தான் ஒரு பார்க்க போகிறீர்கள். மகன் 2 பேரும் நிற்கிறார்களா? சிவாட மகன்மார். எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா. கல்லை கனியாக்கினாள், முல்லை மலராக்கினாள், எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா. தைய தைய தையா தையாரே தைய தைய தையா, தையாரே தைய தைய, தையாரே தைய தைய, தையாரே தைய தைய, தையாரே தைய தையா.
தரையில் நடந்தனா வானில் பறக்கிறேன் உன்னால் தானம்மா உன்னால் தானம்மா இரவாயிருந்தனா பகலாய் மாறினேன் உன்னால் தானம்மா உன்னால் தானம்மா எனக்கென இருந்தது ஒரு மனசு அதை உனக்கென கொடுப்பது சுகம் எனக்கு எனக்கென இருப்பது ஒரு உசிறு அதை உனக்கென தருவது வரம் எனக்கு நீ மறந்தால் என்ன மறுத்தால் என்ன நீதான் எந்த ஒளி விளக்கு என்றும் நீதான் எந்த ஒளி விளக்கு எங்கே மழையில் நனைகிறேன் குடையாய் வருகிறாய் வெயிலில் நடக்கிறேன் நிழலாய் வருகிறாய் சோகம் என்கிறேன் நீயாய் வருகிறாய் சாகம் என்கிறேன் தாயாய் வருகிறாய் நதிகளில் மீன்கள் நீந்திதம்மா அதில் நதிக்கொரு வலியும் இல்லையம்மா உன் நினைவுகள் இதயத்தில் நீந்துதம்மா அதில் எனக்கொரு வலியும் இல்லையம்மா நீ இருந்தால் என்ன பிரிந்தால் என்ன காதல் எனக்கு போதுமம்மா என் காதல் எனக்கு போதுமம்மா கல்லை கனியாக்கினாள் முல்லை மலராக்கினாள் எங்கே அந்த வெண்ணிலா உண்மையிலே ஒரு தரமிக்க இசை நிகழ்வாகத்தான் இந்த அரங்கத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. சிறப்பாக இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்திய இசை ஆசான் சதா மாஸ்டர் அவர்கள் தன்னுடைய உருவாக்கிய மாணவர்களை இந்த அரங்கத்திலே நிரூபித்து காட்டுகின்ற ஒரு அற்புதமான இந்த நிகழ்விலே பல பாடல்களை தந்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் அடுத்த நிகழ்வாக மதன் அவர்களை அன்போடு நாம் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த மாநிலத்தின் ஒரு சிறந்த பாடகன். ஆ ஆ ஆ ஆ ஆ நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் முன் பொன்வானம் ஏனை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பே நிலாவேவா செல்லாதேவா
காவேரியா கானல் நீரா பெண்மை என்ன உண்மை முள்வேலியா முல்லை பூவா சொல்லு கொஞ்சம் நில்லு அம்மாடியோ நீதா இன்னும் பிள்ளை தாங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை பூந்தேனே நீதானே சொல்லில் வைத்தாய் முல்லை நிலாவேவா செல்லாதேவா பூஞ்சோலையில் வாடை காட்டும் மாட சந்தம் பாட கூடாதென்று கூறும் ஏது மண்ணின் மீது ஒரே ஒரு பார்வை தந்தார் என்ன தேனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் என்ன ஆகாயம் ஆகாத மேகம் ஏது கண்ணே நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் பொன்வானம் நான் என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பே நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் பொன்வானம் நான். இப்பொழுது அடுத்த பாடல் இடம்பெறுவதற்கு முன்பாக ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு அனுசரணையாளர்கள் இருப்பார்கள். அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு முன்வந்து தன்னுடைய அனுசரணையை வழங்கியவர் கிரெடிட் பார்ட்னர், அதாவது வங்கி கடன், வீட்டுக்கடன், வருமான காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, சட்ட காப்புறுதி, சேமிப்பு காப்புறுதி, மருத்துவ காப்புறுதி, வாகன காப்புறுதிகள், அரசவரி படிவம் நிரப்புதல் போன்ற அனைத்து வேலைகளுக்கும் நீங்கள் நாட வேண்டிய ஒரே நிறுவனம், அதாவது கிரெடிட் பார்ட்னர். இவருடைய தொலைபேசி இலக்கம் 076 592 99 97. மீண்டும் ஒருமுறை அறிய தருகின்றோம். 076 592 99 97. அவரை இப்பொழுது அன்போடு நாம் மேடைக்கு அழைத்துக் கொள்கிறோம். செல்வலிங்கம் பிரணவன் அவர்களை அன்போடு நாம் மேடைக்கு அழைத்துக் கொள்கிறோம். இவரை கௌரவிக்க செங்காலன் மாநிலத்தில் இருந்து வருகை தந்த கிரீனன் கட்சியின் அந்த மாநிலத்தின் பிரசிடண்டாக தன்னை வளர்த்தெடுத்த ஜெயக்குமார் அவர்களை அன்போடு நாம் மேடைக்கு அழைக்கிறோம். எங்கே இந்த உரிமையாளர் வங்கி, அதாவது கிரெடிட் பார்ட்னர் என்ற ஒரு நிறுவனத்தை சுவிட்சர்லாந்திலே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இன்றைய நிகழ்விற்கு ஒரு மிகப்பெரிய அனுசரணையாளராக வந்த அவரை இப்பொழுது பொன்னாடை போர்த்தி, இப்பொழுது சதா மாஸ்டர் அவர்கள் இந்த பொன்னாடை அவர்களுக்கு அவர்களுடைய சிறப்பு கௌரவ பரிசு இப்பொழுது எங்களுடைய ஜெயக்குமார் அவர்கள் வழங்கி கௌரவிக்கிறார். இப்படிப்பட்ட உதவிகளை அவர் செய்ய வேண்டும். அவரை நீங்கள் நாடினால் உங்களுக்கும் நிறைய பெறுமதி, அதாவது 4.9% வட்டி வீதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய
கடன்களை எடுத்து அதுக்காண்டி உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற வங்கி கடனை அவர் எடுத்து தருவார். அவரை இலகுவாக நீங்கள் நாட வேண்டுமானால் 076-592-99-97 இந்த நிறுவனம் இங்கே சூரிச் மாநிலத்திலே இருக்கிறவர். ஆனால் நீங்கள் எந்த மாநிலத்திலும் இருந்தும் அவருடன் தொடர்பு கொண்டால் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் நீக்கிவிடக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாட்டை செய்கின்றவர். எங்கே அவருக்கும் உங்களுடைய கரகொலி. இப்பொழுது அவரை நீங்கள் நேரில் பார்த்து விட்டீர்கள். போறதுக்கிடையிலே பல தொடர்புகள் தேவைப்பட்டால் அவருடன் அணுகி அதை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு நாம் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். வழிநடுக காட்டு மல்லி அது பொய், ஆனால் இங்கே பாடலாக அது நம்ம ஊர்ல ஓகே. வழிநடுக காட்டு மல்லியில எல்லா மல்லிகையும் அங்கு வணக்கம். ஆனால் இங்கே இடத்திலே பாட வருகிறார் ஆர்த்தி. அவருடன் இணைந்து எங்களுடைய இசை கலைமணி சுலோசன் அவர்கள். நெடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலையே, எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள, வருமா வருமா வீட்டுக்குள்ள, காடே மணக்குது வாசத்தில, என்னோடு கலக்குது நேசத்தில, வழி நெடுக காட்டு மல்லி போகிற வருகிற நினைவுகளே, காத்திருப்பேன் நான் திரும்பி வர, காட்டு மல்லியில அருவெடுக்க. மணக்குது வாசத்தில, என்னோடு கலக்குது நேசத்தில, உன்னை விட்டு போவதில்லை, சிறு சிறு உசிறு துடிக்கிறது,
நெசமா யாருக்கும் தெரியாது. சாட்சி சொல்லும் இந்த காடறியும் காட்டில் வீசிடும் காத்தறியும் வழி நெடுக காட்டு மல்லி கண் பார்த்தோம் கவனமில்ல. எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள, வருமா வருமா வீட்டுக்குள்ள. பூமனம் புதுசா தெரியுதம்மா, என் மனம் கரும்பாய் நிக்குதம்மா. வழி நெடுக காட்டு மல்லி. உண்மையிலே அரங்கத்திலே நடக்கிற இந்த நிகழ்வுகளுக்குள்ளே இந்த நிகழ்வு ஒரு சிறப்பு வாய்ந்ததாக அமைகிறது. காரணம், பல இசைக்கருவிகளை வைத்திருந்தால் அரங்கத்திலே அந்த நிகழ்வை சிறப்பாக கொடுக்க முடியாது. காரணம், அது ஏதோ ஒரு வகையிலே விசில் பண்ணும், கிட்ட கிட்ட மானிட்டர்கள் இருக்க முடியாது. ஆனாலும் கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 13க்கு மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் எங்களுடைய சிறார்கள் உட்பட அந்த இசைக்கருவிகளோடு இருக்கிற பொழுது மேடை மிகவும் சிறிதுதான். இருந்தாலும் அதை பக்குவப்படுத்தி அதை சிறப்பாக இந்த இடத்திலே எந்த விதத்திலும் யாருக்கும் ஒரு இரைச்சல் இல்லாமல் இசையை ரசிக்க முடியாமல் இல்லை. பார்க்கிற பொழுது அப்படித்தான் இந்த அரங்கத்திற்குள்ளே நானும் இருந்து பார்க்கிறேன். உண்மையிலே அதற்கு சதா மாஸ்டர் அவர்களுக்கு, சதாசிவம் தம்பி பிள்ளைக்கு எங்கே இந்த அரங்கம் ஒரு முறை கேள்வி என்னோட ஐயோ, நீங்கள் 2 கீபோர்டை வைத்திருக்கிறீர்கள். ஆனாலும் மற்ற பின்னால் இருக்கின்ற கீபோர்ட் வாத்திய கலைஞர்கள் அவர்கள் சும்மா ஏதோ சாட்டுக்கு அப்படியா இல்லை தானே, அவங்களாம் வாசிக்கிறாங்க. நீங்கள் அந்த பக்க இதை கொடுக்குறீங்க, அதான் உண்மை. அப்போ எங்கே என்ன இதை அனைத்தையும் நான் பொய்யாக சொல்லி விட்டுட்டு போக முடியாது. உண்மைகள் எப்பொழுதும் வெளிவர வேண்டும். அதான் நிரா ஒரு நீண்ட கால இசைக்கருவியை கையாளுகிறவர். எமது விடுதலை பாடல்களுக்கெல்லாம் நிராவை தெரியாதவர்கள் சுவிட்சர்லாந்தில் இருக்க முடியாது. அதேபோல் அடுத்து வருகிறேன் ஈஸ்வரன் பிரவீன். ஈஸ்வரன் பிரவீனும் இந்த மேடைக்கு புதிதல்ல, பல மேடைகளில் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர். நீங்களும் 2 கீபோர்ட்டை வைத்திருக்கிறீர்கள், நீங்களும் வச்சு விளையாட்டு காட்டுறீர்கள், அவர்கள் சும்மா நிற்கிறார்களா? அவர்கள் தான் மெயின் ஆர்டிஸ்ட், மெயினான வாசிப்பாளர்கள் அவர்கள் தான். நான் அவர்களை இப்பொழுது நான் கொண்டு வர போகிறேன் முன்னுக்கு. எனக்கு இந்த நிகழ்ச்சியிலே ஒரு சின்ன தடங்கள் என்னென்னா, அந்த பெயர்கள் சரியாக என்னுடைய கருத்துக்கு வரவில்லை. இருந்தும் இப்பொழுது கொஞ்சம் வந்திருக்கிறது. இந்த நிகழ்வில் சிறப்பாக இந்த அரங்கத்திலே வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய 2ஆம் தலைமுறை பிள்ளைகளான இந்த மழலை செல்வங்கள் வாசிக்கிற கருவிகள் மேற்கத்திய கருவிகளாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக கற்று இந்த அரங்கத்தில் நிரூபித்துக் கொண்டிருக்கும் இந்த இடத்திற்கு வித்திட்ட சதா மாஸ்டரை இப்பொழுது மேடை கலைக்கிறோம். அவரை அன்போடு நாம் இவர்தான் சதாசிவம். சதா மாஸ்டர் அன்பாக சதாசிவம் தம்பி பிள்ளைக்கு அரங்கம் இந்த கலைஞர்களை உருவாக்கியிருக்கிறார். இன்னும் உருவாக்கி கொண்டே இருப்பார். என்னுடைய எழுத்து மூச்சு வரை இசைக்கு அர்ப்பணிக்கப்படும் கலை பண்பாட்டு கழகத்தின் ஆரம்பகால எங்களுடைய ஆசிரியராக எங்களுடைய கீபோர்ட்டை பலருக்கு கற்றுக் கொடுத்தவர்களிலே என்னால் மறக்க முடியாதவன் தாயந்தன். தாயந்தன் எங்களுக்கு லுட்சன் மாநிலத்திலிருந்து வலதுகை மாறி கலை பண்பாட்டு கழகத்தின் இசையை மீட்ட ஒரு அற்புதமான கலைஞன் தாயந்தன். அதை என்னால் மறக்க முடியாது. அவரை உருவாக்கியவர் சதாசிவம் எங்களுடைய மாஸ்டர் அவர்கள். இப்பொழுது நான் ஒவ்வொருத்தராக இப்பொழுது நான் கூப்பிட போகிறேன். சதா இசைக்கல்லூரியின் கலைவிழாவிலே ஓவியா சுப்பிரமணியம் அவர் வாசிக்கிறது புல்லாங்குழல். எங்க எங்களுடைய புல்லாங்குழல் எங்க இது வந்து சீலன் அவர்களுக்கு வீடியோவுக்கு ஒரு தேவையாக இருக்கிறது. நீங்கள் ஒரு முறை அதை வாசியுங்கள், அடியுங்கள், வாசியுங்கள். ஏதாவது சும்மா என்றால் இவர்களெல்லாம் கற்றதை நீங்கள் அறிய வேண்டும். அவர்கள் அங்கே வீடியோவுக்கு அவர்களை தெரியுதில்லை.
எங்கே அரங்கம் வாழ்த்துக்கள். அடுத்து இந்த சதா இசைக்கல்லூரியின் கலைவிழாவிலே தன்னை இந்த இடத்திலே நிரூபித்து காட்டுகிறார் சஸ்வீகன் சிவகரன். சஸ்வீகன் சிவகரன் நான் நினைக்கிறேன் கிட்டார் வாய்த்தவர், கீபோர்ட். எங்கே அவரை காட்டு, எங்கே அவரு அந்த அவர் பின்னுக்கு அவர் பாருங்க, அவரு யாருக்கே தெரியாது. எங்கே அவர் இருக்க வாசிங்க. ஜீவிதன் அவர்கள், சிவகரன் ஜீவிதன் இப்பொழுது கீபோர்டில் வாய்த்துக் கொண்டிருக்கிறார். கிட்டார் வாய்த்தவர் வாங்க. தேவன் கோவில் நான் நினைக்கிறேன் ஆரம்ப ஒரு பாடல் 3 பாடலுக்கு வாசித்தவர். எங்கே அவருக்கும் உங்களுடைய ஒருமித்த கரகோஷம். சிறப்பாக கிட்டார் வாத்தியம், வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்தது சதா இசைக்கல்லூரியின் மாணவியாக இங்கே தன்னை அர்ப்பணித்து பயின்று கொண்டு வருகிறவாறு ரெவன்சி பிரான்சிஸ் பாதலிட். எங்கே உங்களுடைய வயலின் வாத்தியத்தை எப்படி வாங்க. அடுத்து புல்லாங்குழல் கீபோர்ட் எல்லாத்தையுமே கற்றுக்கொண்டிருக்கிறவர் எங்களுடைய கதூஜன் செல்லத்துறை. எங்கே அவரும் இப்பொழுது வாசித்து காட்ட போறார். புல்லாங்குழல் இருக்க முதல் வாசிங்க, இல்ல கீபோர்ட். விளையாட்டுத் துறையிலும் மிகச்சிறந்த ஒரு மாணவன். கிரமுண்டன் மாநிலத்திலே அந்த ஒலிம்பிக் தரத்திலே அத்லெட்டிக் அந்த போட்டியிலே கூர் மாநிலத்திலிருந்து சூரிச் மாநிலம் வரைக்கும் தெரிவு செய்யப்பட்ட எங்கே அவருக்கு உங்களுடைய கரகோஷம். ஒரு சிறந்த புட்பால் உதைபந்தாட்ட வீரன். ஆகவே சகல துறையிலேயும் கற்றுக்கொண்டு வாழ்த்துக்கள். அடுத்து துவாரகன் கணேச பிள்ளை கிட்டார். கூடியவர், அவருடைய இசையை இன்னும் நீங்கள் ரசிக்க இருக்கிறீர்கள். கனிஷா பிரான்சிஸ் பதலைட் அவர்கள் கீபோர்ட் வாத்தியம். இவரும் 3 ஆண்டுகளாக கற்றுக்கொண்டு வருகிறவர்.
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சதா இசைக் கல்லூரி நடத்த மாணவி துவாரணி கணேசப்பிள்ளை. இவர்களோட இங்கே நிகில், பிரசாந்தன், அடுத்தது வந்து எங்களுடைய சிவகரன் சஸ்வீக் என்ற இருவரும் முதல் ஆரம்ப பாடல்களுக்கு தங்கள் இசை மூலம் விட்டவர்கள். அவர்களுக்கும் உங்களுடைய இந்த அரங்கத்தில் கரகொலியை எழுப்பி இந்த இசை நிகழ்வு இன்னும் இடம்பெறப் போகிறது. அடுத்து வரும் பாடல்களிலும் அவர்கள் இணைந்து இசையை வழங்குவார்கள். வாழ்த்துக்கள். 3 ஆண்டுகளுக்குள்ளே அவர்கள் கற்றுத் தெரிந்திருக்கிறார்கள், இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள்.